Hi, hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம pre-mix eggless cupcake தான் பார்க்க போறோம். அதுக்கு வாங்க மெஷர்மெண்ட் என்ன ஏது எல்லாமே சொல்லலாம். சாஃப்ட்டா ஸ்பாஞ்சியாவே இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளியர் பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கு அரை கப் ப்ரீமிக்ஸ் பவுடர், வெண்ணிலா ப்ரீமிக்ஸ் பவுடர் எடுத்திருக்கேன். அது கூட பாத்தீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகரு, அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் மில்க் எசன்ஸ். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வாட்டர் தேவையான அளவு ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வாட்டர் ஆட் பண்ணி பீட்டரை வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தான், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். எக்லெஸ்ல கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க பண்ணி கொடுக்கலாம். இது ப்ரீமிக்ஸ் பவுடர்னு சொல்லிட்டு நம்ம பேக்கிங் மெட்டீரியல் ஷாப்லேயே கிடைக்குது. எக்லெஸ் வெனிலா ப்ரீமிக்ஸ் பவுடர். இப்போ கப் கேக் மோல்டு எடுத்திருக்கேன். அதில் லைனர் எல்லாமே பிளேஸ் பண்ணிட்டு நம்ம குட்டி ஸ்பூன் வச்சு போர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த லைனருக்கு அரை தான் இருக்கணும். அப்போதான் ஃப்ளஃபியாக வரும்போது ஈக்குவல் ஆகி வரும். அதுக்குள்ள நீங்க ஓடிஜி அவனை 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் அளவு ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கப் கேக்லயே நம்ம பாத்தீங்கன்னா எல்லா ஃப்ளேவருமே செய்யலாம். சாக்லேட் செய்யலாம், பைனாப்பிள், வெண்ணிலா, பட்டர்ஸ்காட்ச். நம்ம நார்மலா எல்லா கப் கேக்கும் எல்லா ஃப்ளேவருமே செய்யலாம். அதே மாதிரி ப்ரீமிக்ஸ்லயுமே நம்ம செய்யலாம். இதுவுமே டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா 7 கப் கேக் வந்திருக்கு. உள்ள வச்சு நம்ம 10 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி